அது படிப்பு முடிச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்ததா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி தான். ஆமாம். இந்த படிப்பு 2014க்கு பிறகு முழுமையாக வந்து இந்த இந்த பணியில் தான் மருத்துவத்துறை தான். இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தான் இந்த சினிமா கனவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம. நீங்கள் படிக்கும்போது இது சம்மந்தமாக என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், பேச்சு பயிற்சி அப்படின்னா கேட்டிங்கன்னா இந்த தெத்துவாயின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த திக்கி திக்கி தெக்கி பேசுறதா? தெக்கி பேசுறது, இது ஸ்டாமரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கிறது. இதுக்கான பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த கண், காது, மூக்கு, வாய், இந்த ஐம்புலனில் வந்து வாய் மட்டும் சிறப்பான உறுப்பு சார். ஏன்னா வாயை திறந்து ஒரு மாத்தை பேச மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் உள்ள புள்ள பழச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும் அப்படின்னு கூட சினிமா பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த வாய் இருந்தால் எல்லாமே சாதிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அதனால் கண்களுக்கு ஏதாவது பழுதுபட்டால் அறுவை சிகிச்சை மற்றும் கண் கண்ணாடி நம்ம பொருத்திக்கலாம். காதில் ஏதாவது பிரச்சனைன்னா கூட அறுவை சிகிச்சை, மருந்து மாத்திரை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மற்ற உறுப்புகளுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன், தீர்வுகள் இருக்குது சார். ஆனால் இந்த வாய் பேச முடியாத தன்மைக்கு மட்டும் ரொம்ப பெரிய போராட்டம் சார். அது என்னவோ நம்ம சரஸ்வதி கலாச்சாரம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கோன்ற மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் நினச்சிப்போம். அப்போ இந்த தெத்துவாயை பற்றி நம்ம சொல்கிறோம். பழைய காலத்துலலாம் வந்து தெத்துவாய் வந்து இந்த கூழாங்கல், ஆற்று மணல் படுக்கையில் கிடைக்கிற இந்த